ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நேற்று பிறந்த நாள் வந்துச்சு. நம்மளுக்கு இல்ல, எனக்கு பிறந்த நாள் வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோல காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வழக்கம் போல எல்லா யூடியூபர்ஸ் மாதிரி எனக்கும் இந்த மாதிரி எல்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. என்ன கருமாந்திர மைண்டோ. ஸோ பரவாயில்ல, கண்டென்ட் இல்லாத பட்சத்தினால நம்மளும் வந்து இதை வந்து ஒரு வீடியோவை போட்டுதான் ஆகணும். ஸோ நம்ம வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு. நம்மளுக்கு வந்து நிறைய கிஃப்ட் வந்துச்சு, நிறைய பேர் கொடுத்தாங்க. வந்து கிஃப்ட் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு வந்து பிரிச்சுட்டேன். நேத்தியே நான் வந்து எல்லாருக்கும் முன்னாடியே பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நேத்திய வீடியோவை பிரிச்சுட்டேன். அது வந்து நான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஐடியா வச்சிருந்தேன்னா, ஷார்ட்ஸ் ஃபார்மேட்ல வந்து போட்டுருவோம், வழக்கம் போல இழுத்துட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் வந்து ஷார்ட்ஸ்லேயே போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சேன். கடைசி வந்து ஷார்ட்ஸ்ல போடாம சரி ஒரு விளாகா போட்டுருவோம், நம்மளுக்கு வந்து ஃபுல் வீடியோ ஒரு லாக் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து என்னென்ன கிஃப்ட்லாம் வந்துச்சுன்னா நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் வந்துச்சு. அப்புறம் வந்து இந்த உடம்பெல்லாம் குறைச்சிட்டு நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய வந்து ஃபிட்டான ட்ரெஸ்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே காட்டுறவங்களுக்கு எல்லாத்தையும் இந்த கட்டப்பை எல்லாம் போட்டு வச்சிருந்தேன். கட்டப்பையை சுற்றி விவரம் போட்டுருவோம். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கேட்ரேஜ் பென் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நல்லது தான், நம்மளுக்கு எக்ஸாம் டைம் வேற. ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்மளுக்கு பப்ளிக் இதை வச்சு எழுதுவோம். இது சின்ன பிள்ளைகளெல்லாம் கேட்ரேஜ் பென்னா யாருக்கு பிடிக்காம இருக்கும். இந்த கேட்ரேஜ் பெண்ணே வாங்கி தந்தாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்த காலம் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிஃப்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் வந்து ஒன்று இருக்கு. ஸோ நம்ம இது வந்து தெரியுது இதுல வீடியோல ஓரமா வச்சிருவோம். நெக்ஸ்ட் கிஃப்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குர்தாவும் ஒரு பிளாக் கலர் பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நல்லதுதான், சூப்பரா இருந்துச்சு. நான் போட்டு பார்த்தேன். உங்களுக்கு முடிஞ்சா போட்டோ அட்டாச் பண்றேன், இல்லைன்னா வந்து இன்னொரு வீடியோல வந்து போட்டு காட்டுறேன் அந்த ட்ரெஸ்ஸை. ரெண்டாவது கிஃப்ட் இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. அப்புறம் இந்த கிஃப்ட் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேண்ட்டு, அப்புறம் வந்து அதோட டிஷர்ட் எங்கப்பா, டிஷர்ட், இது ஒரு கிஃப்டா கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்து பர்ஃபெக்டா இருந்துச்சு, நம்மளுக்கு அழகா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் கிஃப்ட் கொடுத்தவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இப்ப வியர் பண்ணிருக்கான்ல இந்த தெரியுதா, இப்ப வியர் பண்ணிருக்கலாம் இந்த டிஷர்ட்டோட சேர்த்து இந்த 2 டிஷர்ட் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இது பாஸ்ட் டென்ஸ்ல அப்படிதான் சொல்லணும், கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒழுங்கா போங்கப்பா. அப்புறமா நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து வாட்ச் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்கோ, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. வாட்ச் நம்மள்ட்ட இருக்கிற வாட்சை நம்மளால கட்ட முடியல. ஸோ இந்த வாட்சை நம்ம வந்து வழக்கம் போல எடுத்து வச்சிருவோம், தேவைன்றப்ப யூஸ் ஆகும். அடுத்ததான் நம்மளுக்கு வந்து அருமையான டிஷர்ட் ஒன்று. நல்ல வேலை நம்மளுக்கு இந்த உடம்பு குறைச்சிட்டு வைத்தியம் மாதிரியே போட்டுட்டு சுத்திட்டு இருந்தேன். அதுக்கு பதிலாக இந்த டிஷர்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கோ. அருமையான டிஷர்ட் கைஸ், நல்லா இருக்கு பார்க்கவே. போட்டும் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. இந்த டிஷர்ட் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து செப்பல் கொடுத்துருக்காங்கோ. நல்லா ஒயிட் கலர்ல இருக்கு, அதாவது என்ன மாதிரியே. சரி போகக்கூடாதுங்க. இந்த செப்பல் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து செப்பல் இருக்கு, இருந்தாலும் இந்த ஒயிட் கலர் செப்பல்லாம் வந்து நம்மளால வச்சுக்க முடியாது. சேரெல்லாம் நம்ம ஊர்ல சேரு கீரெல்லாம் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். இது எப்படி நான் வச்சுக்க போறேன்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சூப்பராகவும் இருக்கு இந்த செப்பல். நெக்ஸ்ட் ஃபைனலா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான, அப்புறம் வந்து நம்ம பிளாகிங் சேனலுக்கு தேவையான, நம்ம வீடியோஸ்க்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் தான் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சுதான் இப்போ நான் ஷூட்டும் பண்ணிட்டு இருக்கேன், அதனால அதை காட்ட முடியாது. நான் அதுக்கு வந்து ஒரு ஃபுல் வீடியோவா இல்லைன்னா வந்து ஷார்ட்ஸ்ல வந்து அப்டேட் பண்றேன், அந்த என்ன ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பாக்ஸஸ் மட்டும் வேணா காட்டுறேன், ஏன்னா அதோட ஸ்டாண்ட்ல நிக்குது, அதனால நம்மளால காட்ட முடியாது இப்போதைக்கு. இது வந்து அதோட ஸ்டாண்டுக்குள்ள பாக்ஸ், உள்ள ஒன்றும் இருக்காது. நெக்ஸ்ட் ரிங் லைட் தான் கிஃப்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு.
பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்காகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்கு, இந்த கிஃப்ட்ல எந்த கிஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கிரிஞ்சான வீடியோ நானும் போடுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு கண்டென்ட்டா இல்லைன்னு சொல்லிட்டு நான் எடுத்து போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு விளாக்ல பாக்குறேன். ஓகே, பாய்.